கன்னட நடிகை ஹேமா சௌத்ரி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி கல்கி பத்திரிகைக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க 2003. ஹேமா சௌத்ரி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய தோழி. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களை அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. சரி, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கல்கி பத்திரிகையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலமாக சூப்பர் ஸ்டார் பதவியை தக்க வைத்திருக்கும் தலைவர் ரஜினி சிவாஜி ராவாக இருந்தபோது எப்படி இருந்தார்? அவருடைய குணாதிசயங்கள் என்ன? கலகலப்பு பார்ட்டியா, குறும்பு கில்லாடியா, யாரிடம் கேட்பது என நாம் புலன் விசாரணையில் இறங்கிய போது நம்மிடம் சிக்கியவர்தான் கன்னட நடிகை ஹேமா சௌத்ரி. தலைவர் ரஜினியுடன் சென்னை திரைப்படக் கல்லூரியில் ஒன்றாக படித்த மாணவி. பெங்களூர் ஆர்டி நகரில் குடியிருக்கும் ஹேமா தலைவர் ரஜினி என்ற உடனேயே மடை திறந்தாற்போல் பொழிய ஆரம்பித்து விட்டார். எங்கள் பேட்சில் மொத்தம் 36 பேர். முதல் நாள் ஒரு சின்ன டெஸ்ட். மிருக காட்சி சாலைக்கு சென்று வந்த அனுபவங்களை 5 நிமிடங்களில் அபிநயித்து காண்பிக்க வேண்டும். ஒவ்வொருத்தராக செய்தோம். 31வது நபராக வந்த அந்த இளைஞனின் நடிப்பு எல்லோரையும் கவர்ந்தது. என் தாய் அந்த இளைஞனிடம், உன் பேரனப்பா, ரொம்ப பிரமாதமாக இருந்தது உன் நடிப்பு என்றார். அவர், நான் பெங்களூரிலிருந்து வந்திருக்கேன், என் பெயர் சிவாஜி ராவ் என்றார். உடனே என் அம்மா, மாபெரும் கலைஞனின் பெயர், அதான் நடிப்பும் இயல்பாக இருக்கிறது, அதே நடிகர் திலகம் போல உனக்கும் பெயரும் புகழும் கிடைக்கணும் என ஆசிர்வதித்தார். அது பொய்க்கவும் இல்லை, அந்த ஆசையை சிவாஜி இன்று வரை மறக்கவும் இல்லை என்கிறார் ஹேமா. உங்களுக்கெல்லாம் அவர் ரஜினி, எனக்கெல்லாம் அவர் சிவாஜி தான். ஆனாலும் நானே அவர் சூப்பர் ஸ்டாரான பிறகு சந்தித்த போது, ஹலோ ரஜினி சார், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். நோ சிவாஜினே சொல்லு என்றார். எங்களுக்குள் இருப்பது ஒரு ஆத்மார்த்தமான நட்பு. எதிர்பார்ப்பும் இல்லை, ஏமாற்றமும் இல்லை. வள்ளி என்ற சினிமாவை அவர் தயாரித்த போது எனக்கு ஒரு ரோல் கொடுத்து அட்வான்ஸ் தொகையும் கொடுத்தார். ஆனால் எதிர்பார்த்த தேதியில் அந்த படத்தை துவங்கவில்லை. அப்படத்தை துவங்கும் போது என் கணவருடன் நான் வெளிநாடு செல்லும் சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அயர்லாந்து டாக்டர் அவர். தர்ம சங்கடத்தில் முழித்தேன். சிவாஜியே வந்தார் என்னிடம். ஒரு பெண்ணுக்கு கணவன், குடும்பம் இதுதாமா முக்கியம்? நீ எனக்காக தயங்காத, கண்டிப்பாக வேற யாராவது நடிப்பாங்க, நீ வருத்தப்பட வேண்டாம் என்றார் கனிவாக. நான் அட்வான்ஸ் தொகையை திருப்பி தரேன், செய்யாத வேலைக்கு கூலி எதற்கு என்றேன் திமிராக. சரி, உன் கல்யாணத்துக்கே கூப்பிடவில்லை நீ, உன் திருமணத்திற்கு இந்த நண்பனின் பரிசாக வச்சுக்கோ என்றார். உயர்ந்த உள்ளம், யாரையும் நோகடிக்க தெரியாத மனசு. இவ்வாறு நெகிழ்ச்சியாக கூறுகிறார் ஹேமா. மேலும் ஹேமாவுக்கு புரோஹித் என்று ஒரு மகன் இருக்கிறான். அந்த மகனுக்கு கண் பார்வை கிடையாது. இந்த விஷயம் தெரிந்த தலைவர் ரஜினி ஹேமாவுக்கு பர்சனலாக ஆறுதல் சொன்னாராம். கடவுளுடைய படைப்பில் ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு காரணம் இருக்கும் என்று அவருக்கு நம்பிக்கையூட்டினாராம். சூப்பர் ஸ்டாரான பிறகு தலைவர் ரஜினியை ஒரு சில சந்தர்ப்பங்களில் மட்டுமே சந்தித்திருக்கிறார் ஹேமா. ஒருமுறை மைசூரில் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினேன். அந்த சமயம் சிவாஜியும் மைசூரில் இருந்திருக்கிறார். சாமுண்டீஸ்வரி கோயிலில் ஒரு பத்திரிகையாளர் அவரை பார்த்துவிட்டு, மன்னிக்கணும், ஹேமாவுக்கு பிறந்த நாள் போகணும்னு சொல்லியிருக்காரு. விடுவிடுவென்று நேராக ஹோட்டலுக்கே வந்துவிட்டார். நம்ம ஹேமாவுக்கு பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டாதானா என்றார். அவர் வந்தவுடன் பார்ட்டி களை கட்டியது. என் அம்மாவின் கையை பிடித்து கொண்டு மனம் விட்டு பேசினார். நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிறவர் இவ்வளவு சிம்பிளாக இருப்பாரா? அதாங்க எங்கள் சிவாஜி என்கிறார் கர்வம் பொங்க ஹேமா. சிவாஜி இன்ஸ்டிடியூட்டில் எப்படி இருந்தார் என்ற கேள்விக்கு, எப்போவுமே அவர் ஒரு தனிமை விரும்பி, வானத்தையே வெறுத்து பார்ப்பார். ரொம்ப சைலண்ட், யாரையுமே ஒருமையில் விழிக்க மாட்டார். இன்னைக்கு அவருடைய ஸ்டைல், மேனரிசம் இதெல்லாம் பேசப்படுகிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை அவருடைய ஸ்டைல் அவருடைய இரத்தத்திலேயே இருக்கிறது. அவர் ஒரு நிறைகுடம். இன்னைக்கு அவர் சூப்பர் ஸ்டார் ஆனது லக் என்கிறார்கள். கிடையவே கிடையாது. அவருக்குள் ஒரு வெறி இருந்தது. சாதிக்கணும் என்ற ஜுவாலை அவருக்குள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. கடின உழைப்பு தான் அவருடைய தாரக மந்திரம். இன்று அவர் தொட்டிருக்கும் சிகரத்தை எண்ணி பெருமைப்படுகிறோம் என்கிறார் ஹேமா பரவசத்துடன். சரி, தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் வருகை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று கேட்கும்போது, கடவுளிடம் நான் வேண்டுவதெல்லாம் அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரணும் என்பதுதான். எங்கள் சிவாஜி நல்லா இருக்கணும். அவர் கலை உலகிலிருந்து விலகவே கூடாது. எத்தனை குடும்பங்கள் அவரால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அரசியல் வேண்டாம் அவருக்கு. நல்லது செய்யணும் என்று தனி மனிதனாக அவர் மாத்திரம் நினைத்தால் போதாது. சுற்றியிருப்பவர்கள் கலைத்து விடுவார்கள், குளறுபடி செய்வார்கள். அரசியலுக்கு வெளியே இருந்தும் சமுதாயத்துக்கு நல்லது செய்யலாம். அவர் அதை தான் செய்து கொண்டு வருகிறார் என்கிறார் ஹேமா. இதுதான் அந்த பத்திரிகையில் வெளியே இருந்த செய்தி.